80 ஆண்டுகால பொதுவாழ்வில் அரை நூற்றாண்டு காலத்தை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் கலைஞர் என ஸ்டாலின் புகழாரம். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்புக்கு அரணாக இருந்த கலைஞரின் நினைவாக நாணயம் வெளியிட இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக மிக பொருத்தம். 80 ஆண்டுகால பொதுவாழ்வில் அரை நூற்றாண்டு காலத்தை தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணித்தவர். அவர் மறைந்தது முதல் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவரை போற்றினோம். அதில் சில: கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, கலைஞர் நூலகம், கலைஞர் பேருந்து நிலையம் போன்றவை. இப்போது இந்த நாணயம். நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல், இதுவும் கலைஞரின் சாதனைதான். மாநில உரிமைக்காக மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்புக்காகவும் கை கொடுத்தவர் கலைஞர். நாணயம் என்பதற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்ற பொருளும் உண்டு. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என செய்து காட்டியவர் அவர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாகவே இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. சட்டசபையை அதிகார அமைப்பாக கருதாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பெரியார். இது எனது அரசல்ல, நமது அரசு. இது ஒரு கட்சியின் அரசல்ல, ஓர் இனத்தின் அரசு. திராவிட கருத்தியல் கொண்ட அரசு என என்னுள் ஏற்றியவர் கலைஞர். ஒரு மனிதனின் வாழ்வை மரணத்துக்கு பிறகு கணக்கிட வேண்டும் என கூறியவர் அவர். இன்று அவரின் உருவப்படம் பொதிந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் இடம்பெற்றிருக்கிறது என்றால் இதுவும் அவரின் சாதனைதான். கலைஞர் புகழ் வாழ்க. Thanks for watching. Like, share and subscribe the channel.